ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். எடுத்துக்காட்டு 1.10. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். A = 4, 3, 2, 5 எனில் A² கூட்டல் XA கூட்டல் Y I2 = 0, 2 எண்ணுமாறு X மற்றும் Y காண்க. இதிலிருந்து A இன்வெர்ஸை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு A² நம்ம இது கண்டுபிடிக்கலாம். A²னா XY கண்டுபிடிக்கலாம். A²னா A² பண்ணலாம். அப்போ A = 4, 3, 2, 5. ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் A²னா இது 2 முறை போட்டு நம்ம பெருகணும். 4, 3, 2, 5. மறுபடியும் இதே போடணும். 4, 3, 2, 5. அப்போ பெருக்கினீங்கன்னா 4 நாள் 16, 3 2 6 கூட்டல் 6, 4 3 12, 3 5 5 கூட்டல் 15, 2 நாள் 8, 2 10 கூட்டல் 10, 2 3 6, 5 5 25. அப்போது 16ஓட 6 கூட்டினீங்கன்னா 24, 15 12 கூட்டினீங்கன்னா 27, 8 10 கூட்டினீங்கன்னா 18, 25ஓட 6 கூட்டினீங்கன்னா 31. அப்போ A² நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஃபார்மில் நம்ம இப்போ இது பண்ணலாம். அப்போ பாருங்கள், A² கூட்டல் XA கூட்டல் YI2 = 0, 2. அப்போ A² இது கண்டுபிடிச்சிருக்கோமா? 24, 27, 18, 31. அதுக்கப்புறம் கூட்டல் இந்த X அப்படியே இருக்கட்டும். A எடுத்து போடணும். அப்போ A என்னது? இதுதானே. அப்போ 4, 3, 2, 5. அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டல் Y I2 எப்படி வரும்? 1 0 0 1. இதுக்கு தான் I2ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 0 2னா 2, 0 0 0. இதுக்கு தான் 0 2ன்னு சொல்லுவாங்க. இது உள்ளே போட்டு நீங்கள் பெருக்கிடுங்க. பாருங்கள், 24, 27, 18, 31 கூட்டல் X நீங்கள் உள்ளே பெருங்கன்னா 4X, 3X, 2X, 5Xன்னு வரும். கூட்டல் நீங்கள் Y உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா 4Y Y 0Y 0 தான் வரும். 0Yன்னு வரும். அடுத்தது இது 0 0 0 0 தான் வரும். அப்போ பாருங்கள், இது கூட்டலில் தானே இருக்குது. அப்போ எல்லாமே கூட்டிடலாமா? அப்போ கூட்டிங்கன்னா பாருங்கள், 24 கூட்டல் 4X கூட்டல் இங்கே Y இருக்கிறதுனால Y. அடுத்தது இது ரெண்டாவதாக இருக்கிறது 27 கூட்டல் 3X கூட்டல் 0 இருக்கிறதுனால 0 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதனால் போடல. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் 18 கூட்டல் 2X, இங்கே 0 இருக்கிறதுனால போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் கடைசியில் 31 கூட்டல் 5X கூட்டல் இங்கே Y இருக்கிறதுனால Y. அப்போ கூட்டலை மொத்தமாக போட்டோமா இந்த சைடு 0 0 0 0. அப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், இந்த 2 நம்பத்தில் X இருக்குதுங்களா? அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துக்கிங்கன்னா X கண்டுபிடிச்சலாம். அது வச்சுக்கிங்கன்னா நம்ம ஏதாவது இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா Y கண்டுபிடிங்க. எந்த நம்பர் எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 18 கூட்டல் 2X கண்டுபிடிக்கணும். அதனால் இதுக்கு நேராக என்ன இருக்குது? இங்கே 0 தானே இருக்குது. அப்போ அது போட்டு அப்போ 18 கூட்டல் 2X = 0. பாருங்கள், 18 கூட்டலில் இருக்குது. அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறுமா? அப்போது 2X = கழித்தல் 18. 2 பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல். அப்போ X = கழித்தல் 18/2. 1 2 2 9 2 18. அப்போ X = கழித்தல் 9. அப்போது அடுத்தது 24 கூட்டல் 4X கூட்டல் Y இதில் கண்டுபிடிக்கலாம். Xோட மதிப்பு தான் நமக்கு தெரியல, கழித்தல் 9. அது வச்சு நம்ம இது பிரதினா இதுக்கு நேராக என்ன இருக்குது? 0 = போட்டு நம்ம 0 போடணும். அப்போ 24 கூட்டல் 4X கூட்டல் Yன்னு எடுக்கலாம். 24 கூட்டல் 4X கூட்டல் Y = 0ன்னு எழுதுகிறோம். 24 கூட்டல் 4 X என்ன கண்டுபிடிச்சோம்? கழித்தல் 9 கூட்டல் Y = 0. 24 கூட்டல் 9 நாள் 36 கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 36 கூட்டல் Y = 0. இங்கே 22 இது பார்த்தீங்கன்னா 22 உங்களுக்கு. அப்போ 22
அப்போ 22 4 9 36 கழித்தல் 36 கூட்டல் y. இப்போ 36ல் 22 போச்சுன்னா 14ங்களா, அப்போ கழித்தல் 14 கூட்டல் y இஸ் ஈக்குவல் டு 0. கழித்தல் 14 அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் 14 மாறிடும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ எக்ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோ கண்டுபிடிச்சிட்டோமா. அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ்ஏ கூட்டல் y(i2) இஸ் ஈக்குவல் டு 0 2. அப்போது இதில் நம்ம எக்ஸ் ஒய்க்கு பதிலெல்லாம் பிரதியிட்டுலாமா. அப்போது ஏ ஸ்கொயர் எக்ஸ் என்னது கழித்தல் 9 தானே, அப்போ கழித்தல் 9a வரும். y என்னது 14, அதனால் 14(i2) இஸ் ஈக்குவல் டு O2. அப்போது இதில் ஏ இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு சைடுமே ஏ இன்வர்ஸால் பெருக்கிடலாமா. இச்சமன்பாட்டில் இருபுறமும் ஏ இன்வர்ஸால் பெருக்க. ஏ இன்வர்ஸால் ரெண்டு சைடுமே பெருக்குனிங்கன்னா பாருங்கள், ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஏ இன்வர்ஸ் கழித்தல் 9a பெருக்கல் ஏ இன்வர்ஸ் கூட்டல் 14(i2) ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஏ இன்வர்ஸ். அப்போது இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ஏ இன்வர்ஸ்னால் 1/a வரும். அப்போ இந்த ஏ கேன்சல் ஆகிடும், ஒரு ஏ மீறும். அப்போது 9a ஏ இன்வர்ஸ்னால் 1/a, இந்த ஏ கேன்சல் ஆகிடும், 1 மீறும். கூட்டல் 14(i2)னாலே 1 தான் வரும். அப்போ 14 ஏ இன்வர்ஸ் மட்டும் நிற்கும் இஸ் ஈக்குவல் டு 0 மேலே ஏ இன்வர்ஸ் பெருங்கன்னா இது 0 தான் வரும். அதுக்கப்புறம் இங்கே ஏ இருக்குதுங்களா, அப்போ ஏ கழித்தல் 9 இங்கே 1 மீறுதுங்களா, அப்போ 1 கூட்டல் 14 ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இது 1 பார்த்திங்கன்னா i2ன்னு நம்ம எழுதலாம். எப்படின்னா 1 0 0 1 இது கண்டுபிடிச்சிங்கன்னா 1 1 0 1 0 0 0 தான். அப்போ 1 மதிப்பு வருதுங்களா. அப்போ 1 மதிப்பு பதிலாக நம்ம i2ன்னு இந்த இடத்துல பிரதியிடலாம். அப்போது ஏ கழித்தல் 9 i2 கூட்டல் 14 ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்கள், ஏன் இங்கே கூட்டல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும். இது கழித்தல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறும். அப்போது 14 ஏ இன்வர்ஸ் 9 i2 கழித்தல் ஏ. அப்போது இது பாருங்கள், பெருக்கல் இருக்குதுங்களா, 14 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறுமா. அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 அது ப்ராக்கெட்டில் போடுங்க 9i2 கழித்தல் ஏ. அப்போது இந்த பதிக்கெல்லாம் நம்ம மதிப்பு பிரதி இல்லாமல் கழித்தல் 1/14 9 பெருக்கல் i2 என்னது 0 1 0 1 கழித்தல் ஏ என்ன கண்டுபிடிச்சோம், ஏ கொஷினில் சொல்லியிருந்தாங்கல்ல 4 3 2 5. அப்போ இது பெரிய ப்ராக்கெட்டுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 உள்ளே பெருக்குனிங்கன்னா 9 0 0 1 9 வரும் கழித்தல் 4 3 2 5. அப்போ பெரிய ப்ராக்கெட். அப்போது நம்ம இது கழிச்சிடலாமா. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 கழிச்சிங்கன்னா பாருங்கள் 9 கழித்தல் 4 0 கழித்தல் 3 0 கழித்தல் 2 9 கழித்தல் 5. அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/14 9ல் 4 போச்சுன்னா 5 0னா கழித்தல் 3 கழித்தல் 2 9ல் 5 போச்சுன்னா 4. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா. இதில் எடுத்துக்காட்டு 1.10 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.